இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி நம்ம எப்படி சாப்பிட போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்பூசணி நம்ம வெட்டி சாப்பிட போகிறதில்ல, மிக்சியில் அரைச்சி ஜூஸாக குடிக்க போகிறதில்ல, தர்பூசணி அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அப்படியே தான் எப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் சப்ஜா சீட்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதை கலக்கி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும், அது ரெடி ஆயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டே பாதாம் பிசின் ஊற வச்சுட்டேன், அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ். அடுத்தது தர்பூசணியை கட் பண்ணலாம். தர்பூசணி டாப்லேருந்து கட் பண்ணுங்கள். டாப்லேருந்து ரவுண்டாக இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்லாட் மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கூலிங் உள்ளது தான். உங்களுக்கு உடனே கோல்டு பிடிக்குன்ற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இது தவிர்த்துருங்க, இது ட்ரை பண்ண வேண்டாம். அடுத்ததாக இப்போ தர்பூசணியை க்ரஷ் பண்ணிடலாம். இப்போ எப்படி க்ரஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக உள்ள கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சு க்ரஷ் பண்ணலாம். ஸோ க்ரஷ் பண்ணும்போது ஒரே ஆங்கிளில் வச்சு க்ரஷ் பண்ண தேவையில்ல, தர்பூசணி சுற்றி இருக்கிற மாதிரி சுற்றி க்ரஷ் பண்ணணும். ஸோ வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம க்ரஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே பிரேக் ஆகி தண்ணியாக அதாவது ஜூஸ் ஆகும். தர்பூசணி ஃபுல்லாக ஜூஸ் ஆகிற வரைக்கும் இது மாதிரி க்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஜூஸ் ஆன பிறகு கொஞ்சம் பாதாம் பிசின் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அதே போல் சப்ஜா சீட்ஸு, அடுத்ததாக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு திரும்ப கலக்கி விடுங்க. முன்னாடி எப்படி பண்ணுமோ அதே போல் தான். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குன்னு. தர்பூசணி வெட்டும்போது ஒரு சின்ன பீஸ் நம்ம வெட்டியிருப்போம், அந்த பீஸை வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களில் சில பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எதுக்கு தர்பூசணி நம்ம இந்த மெத்தடில் சாப்பிடணும், அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதுக்கான பதிலும் நம்மகிட்ட இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம், அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி வைக்கிறது, இன்னொன்று மிக்சியில் அரைச்சி வைக்கிறது. ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் இந்த மெத்தட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, சாப்பிட உண்மையிலே நல்லாவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.